அமெரிக்கா ராணுவ உதவிகளை நிறுத்தும் முடிவு உக்ரைனுக்கு பெரும் பின்னடைவு. அமெரிக்காவில் ஆங்கிலம் அதிகாரப்பூர்வ ஆட்சி மொழியாக அறிவிப்பு. ஆப்கானிஸ்தானில் 2 வாரங்களில் 5வது முறையாக நிலநடுக்கம் பதிவு. பறவை மோதியதால் ஃபெடெக்ஸ் சரக்கு விமானத்தின் இயந்திரத்தில் தீ, பெரும் பரபரப்பு. நாசா நோக்கியா கூட்டணியில் நிலவும் இன்டர்நெட் வசதி அறிமுகம். 2025 பேரழிவுகள் நடக்கும் டைம் டிராவலரின் பரபரப்பு கணிப்புகள். இவை பற்றித்தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். ரஷ்யா உக்ரைன் போர் 3 ஆண்டுகளாக நீடிக்கின்ற நிலையில் அமெரிக்கா உக்ரைனுக்கு வழங்கி வந்த ராணுவ உதவிகளை நிறுத்த முடிவு செய்துள்ளது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்யாவுடன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் வலியுறுத்தினார். இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து மோதல் உக்ரைனுக்கான ஆயுத உதவிகள் நிறுத்தப்படுவது போன்ற முடிவுகளுக்கு வழிவகுத்துள்ளது. வாஷிங்டன் போஸ்ட் செய்தி நிறுவனம் வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில் உக்ரைனுக்காக தயார் நிலையில் உள்ள ரேடார்கள், வாகனங்கள், வெடிமருந்துகள் மற்றும் ஏவுகணைகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் வழங்கப்படாமல் நிறுத்தப்படும். உக்ரைன் அரசாங்கத்துடன் தொடர்புடைய கனிம வளங்கள் குறித்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஜெலன்ஸ்கி அமெரிக்கா சென்றிருந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற சந்திப்பில் ட்ரம்ப் மற்றும் ஜெலன்ஸ்கி இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இதன் விளைவாக கனிம ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது. அமெரிக்காவின் இந்த முடிவு உக்ரைனின் போராட்டம் மற்றும் எதிர்கால பாதுகாப்பு நடவடிக்கைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சர்வதேச அரசியல் வட்டாரங்கள் கருத்து தெரிவித்துள்ளன. அமெரிக்கா ஆதரவை தொடர்ந்து நிறுத்தும் பட்சத்தில் உக்ரைனானது போரில் பின்தங்கும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகின்றது. உக்ரைனுக்கு ஆதரவாக ஐரோப்பிய நாடுகள் தொடர்ந்தும் துணை நிற்பதாக தெரிவித்திருக்கின்றன. நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே ட்ரம்புடனான உறவை மீட்டெடுக்கவும் உக்ரைன் ரஷ்யாவுடன் அமைதி ஒப்பந்தத்தை மேற்கொள்ள வழிகாணவும் ஜெலன்ஸ்கிக்கு ஆலோசனை வழங்கியுள்ளதாக கூறினார். இதற்கிடையே லண்டனில் ஐரோப்பிய தலைவர்களை சந்தித்து உக்ரைனுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்குவது தொடர்பாக ஆலோசனை நடத்த உள்ளார்கள். இது போரை முடிவு கொண்டுவர உதவலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ட்ரம்ப் பதவியேற்ற போது வெளிநாடுகளுக்கு வழங்கப்படுகின்ற நிதி மற்றும் ராணுவ உதவிகளை மீளாய்வு செய்வதாக கூறியிருந்தார். அதன்படி உக்ரைனுக்கு ஆதரவாக இருந்த நிலைப்பாட்டில் மாறுதல் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த முடிவு உலக அரசியலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும் அபாயம் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றார்கள். உக்ரைன் போரின் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக உலக நாடுகள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவின் அதிகாரப்பூர்வ ஆட்சி மொழியாக ஆங்கிலத்தை நிர்ணயித்து அதற்கான அரசாணையில் ஜனாதிபதி ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். இது அமெரிக்காவின் மொழிக் கொள்கையில் ஒரு முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகின்றது. அமெரிக்காவில் 3/2 பங்கினர் ஆங்கிலத்தை தாய்மொழியாக பேசுகின்றார்கள். பரவலாக பேசப்படும் அமெரிக்க ஆங்கிலம் பாரம்பரிய இங்கிலாந்து ஆங்கிலத்திலிருந்து ஒலிப்பும் எழுத்து முறையும் மாற்றங்களை சந்தித்துவிட்டது. அமெரிக்காவில் 350க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்பட்டாலும் அரசு துறைகள், வெள்ளை மாளிகை ஆவணங்கள் ஆகியவை பெரும்பாலும் ஆங்கிலத்திலேயே வெளிவருகின்றன. 1990களில் அதிபர் பில் கிளின்டன் பிறப்பித்த உத்தரவின்படி அரசு துறைகள் மற்றும் அரசிடம் நிதி பெறுகின்ற அமைப்புகள் பிற மொழி பேசுகின்றவர்களுக்கு மொழிபெயர்ப்பு உதவிகளை வழங்க வேண்டியிருந்தது. புதிய அரசாணையின் மூலம் இந்த வசதியை நீக்கி மொழிபெயர்ப்பு உதவி வழங்குவது அந்தந்த அமைப்புகளின் முடிவுக்கு உட்பட்டதாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த புதிய மாற்றம் அமெரிக்காவில் பெரும் விவாதத்திற்கு காரணமாக உள்ளது. ஆங்கிலத்தை ஆட்சி மொழியாக மாற்றுவது பிற மொழி பேசுகின்றவர்களின் உரிமைகளை பாதிக்குமா அல்லது ஆட்சி முறையில் ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துமா? இது பற்றி பல்வேறு கருத்துக்கள் எழுந்திருக்கின்றன. அமெரிக்காவின் மொழிக் கொள்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த முடிவு எதிர்காலத்தில் எவ்வாறு அமெரிக்க சமூகத்திற்கு தாக்கம் ஏற்படும் என்பதே அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருக்கின்றது. ஆப்கானிஸ்தானில் இன்று மதியம் 2:30 அளவில் டிக்டர் அளவுகோலில் 4.2 பதிவான நிலநடுக்கம் ஏற்பட்டது. தேசிய நிலநடுக்க அறிவியல் மையம் வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில் இந்த நிலநடுக்கமானது 140 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2 வாரங்களில் இது 5வது நிலநடுக்கமாகும். இதற்கு முன்னர் பிப்ரவரி 23 4.6 டிக்டர் அளவில் 120 கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் பதிவானது. அடுத்து பிப்ரவரி 22 150 கிலோமீட்டர் ஆழத்தில் 4.2 டிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. பிப்ரவரி 18 ஆப்கானிஸ்தானில் 4.6 மற்றும் 4.3 டிக்டரிலான 2 நிலநடுக்கங்கள் ஏற்பட்டன. இவை முறையே 10 கிலோமீட்டர் மற்றும் 180 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது. இந்த நிலநடுக்கத்தால் உயிர் சேதம் அல்லது சொத்து நாசம் குறித்து இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை. ஆனால் தொடர்ச்சியான நிலநடுக்கங்கள் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படுகின்ற ஆப்கானிஸ்தானின் நிலைமை குறித்து கவலையை எழுப்பியுள்ளது. ஆப்கானிஸ்தான் நிலநடுக்க பாதிப்புக்கு உள்ளான பகுதியாக பார்க்கப்படுகின்றது. இதற்கு முந்தைய ஆண்டுகள் ஏற்பட்ட நிலநடுக்கங்கள் பெரும் உயிரிழப்புகளையும் சேதத்தையும் ஏற்படுத்தியிருந்தன. தற்போது தொடர்ந்து பதிவாகின்ற நிலநடுக்கங்கள் நாட்டில் நிலவுகின்ற ஆபத்துக்களை காட்டுகின்றது. நிலநடுக்கத்தால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைக்கும் வகையில் ஆப்கானிஸ்தான் அரசு மற்றும் சர்வதேச அமைப்புகள் முன்வர வேண்டியது அவசியம் என்று கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றது.
அமெரிக்காவின் நியூ ஜெர்சியில் உள்ள நெவாக் லிபர்டி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஃபெடெக்ஸ் சரக்கு விமானம் பறவையுடன் மோதியதைத் தொடர்ந்து இயந்திரத்தில் தீ பற்றியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இந்தோனேஷியா நோக்கி புறப்பட்டிருந்த விமானம் பறவையுடன் மோதியதும் இயந்திரத்தில் கடுமையான சேதம் ஏற்பட்டதால் விமானி அவசரமாக தரையிறக்க முடிவு செய்தார். விமான ஊழியர்கள் திறமையாக செயல்பட்டு விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்கியதால் யாருக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. இந்த சம்பவம் பறவைகள் மோதல் ஒரு தொடரும் அச்சுறுத்தலாக விமான போக்குவரத்தில் இருப்பதை மீண்டும் நினைவூட்டியுள்ளது. பெடரல் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் அமெரிக்க வேளாண்மைத்துறை அறிக்கைகளின்படி இத்தகைய பறவை மோதல்களால் விமான நிறுவனங்கள் ஆண்டுதோறும் $500 மில்லியன் வரை இழப்புகளை சந்திப்பதாக கூறப்படுகின்றது. அதிகாரிகள் இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்காவின் விண்வெளி நிறுவனமான நாசா நோக்கியாவுடன் இணைந்து அதேனா லேண்டரை நிலவுக்கு வெற்றிகரமாக ஏவியுள்ளது. IM-2 எனப்படுகின்ற இந்த மிஷன் நிலவில் மொபைல் நெட்வொர்க் மற்றும் இன்டர்நெட் வசதியை வழங்கும். இது விண்வெளி ஆராய்ச்சி மற்றும் மனித நிலவில் வாழக்கூடிய சூழலை உருவாக்குவதற்கான மிகப்பெரிய முன்னேற்றமாக கருதப்படுகின்றது. கடந்த புதன்கிழமை காலை 7 மணிக்கு புளோரிடாவிலிருந்து பால்கன் 9 ராக்கெட் மூலமாக நோவா சி கிளாஸ் லேண்டரை ஏவியது. மார்ச் 6ஆம் தேதி இது நிலவின் தெற்கு பகுதியில் இறங்க உள்ளது. இந்த மிஷனுக்காக நோக்கியா பெல் லேப்ஸ் மூலம் LSCS எனப்படுகின்ற நிலாவின் முதல் செல்லுலர் நெட்வொர்க்கை உருவாக்கியுள்ளது. நோக்கியா வெளியிட்ட தகவல்களின்படி நாசா நிலவில் நிறுவ உள்ள நெட்வொர்க் 4G LTE ஸ்பீடில் செயல்படும் என்று கூறப்படுகின்றது. அதேனா நிலாவில் இறங்கியவுடன் LSCS செயல்படுத்தப்படும் என்றும் கூறப்படுகின்றது. இதன் அடிப்படையில் NIB எனப்படும் தொழில்நுட்பம் நிலாவில் முதல் செல்லுலர் கால் மற்றும் இன்டர்நெட் வசதியை தொடங்கும். நிலவில் இருக்கின்ற MAPP ரோவர் மற்றும் மைக்ரோனோவா ஹாப்பர் போன்ற இயங்கும் சாதனங்கள் இந்த நெட்வொர்க்கை பயன்படுத்தி தகவல்களை பரிமாற்றும். இந்நிலையில் தான் நிலாவில் இன்டர்நெட் எதிர்கால விண்வெளி ஆராய்ச்சிக்கு மிகப்பெரிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகின்றது. நாசா மற்றும் நோக்கியா இணைந்து மேற்கொண்ட இந்த முயற்சி நிலாவை ஆராய்வதற்கும் அங்கு நிரந்தர வசதிகளை உருவாக்குவதற்கும் மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தும். நிலாவில் மொபைல் நெட்வொர்க் மற்றும் இன்டர்நெட் வசதியை ஏற்படுத்துவதன் மூலம் அங்கு செல்வதை திட்டமிடுகின்ற விண்வெளி வீரர்களுக்கு தகவல் பரிமாற்றம், இயக்க கட்டுப்பாடு, தொலைத்தொடர்பு வசதிகள் போன்றவை எளிதாக கிடைக்கும். இதன் மூலம் விண்வெளியில் மனிதர்கள் வசிக்கும் புதிய யுகத்திற்கான அடிப்படை அமையவுள்ளது என்று கூறப்படுகின்றது. 2025ஆம் ஆண்டில் நடக்க இருக்கும் பேரழிவுகள் குறித்து டைம் டிராவலர் என்று தன்னை அழைக்கும் ஒருவர் சூறாவளி, உள்நாட்டு போர், வேற்றுக்கிரகவாசி வருகை, புயல் மற்றும் பிரமாண்ட கடல் கொந்தளிப்பு போன்ற விடயங்களை முன்வைத்துள்ளார். எல்விஸ் தாம்சன் என்று கூறப்படுகின்ற இவர் ஜனவரி 1ஆம் தேதி தனது இன்ஸ்டாகிராமில் வீடியோ ஒன்றில் 2025 5 முக்கிய பேரழிவுகள் நிகழும் என்று கூறியுள்ளார். அவர் முன்வைத்த நிகழ்வுகளானவை ஏப்ரல் 6ஆம் தேதியில் 24 கிலோமீட்டர் அகலமுள்ள சூறாவளி 1040 கிலோமீட்டர் மணி வேகத்துடன் ஆக்லஹோமாவில் தாக்கும் என்று கூறப்படுகின்றது. மே 27 அன்று அமெரிக்காவில் உள்நாட்டு போர் வெடிக்கும் என்றும் இது டெக்சாஸின் பிரிவினைக்காக வழிவகுக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. செப்டம்பர் 1ஆம் தேதி ஷம்பியன் என்ற வேட்டுக்கிரகவாசி பூமிக்கு வருவார் என்றும் 12,000 மக்களை வேட்டுக்கிரகத்திற்கு அழைத்து செல்வார் என்றும் கூறுகின்றார். செப்டம்பர் 19 அன்று அமெரிக்காவின் கிழக்கு கடற்கரையை மிகப்பெரிய புயல் தாக்கும் என்று கூறியுள்ளார். நவம்பர் 3ஆம் தேதி செரீன் பிரவுன் என்ற பிரம்மாண்ட கடல் உயிரினம் பசிபிக் பெருங்கடலில் கண்டுபிடிக்கப்படும் என்று கூறுகின்றார். இந்த கணிப்புகள் எந்த அறிவியல் ஆதாரமும் இல்லாதவை. நாசா, ஐக்கிய நாடுகள், உலக வானிலை அமைப்புகள் போன்ற நம்பகமான நிறுவனங்கள் இதுபோன்ற தகவல்களை வெளியிடவில்லை. இதுபோன்ற கணிப்புகள் பெரும்பாலும் மக்களை பரபரப்பாக்கும், பயமுறுத்தும் நோக்கத்துடன் வெளியாகும். வானிலை முன்னறிவிப்புகள் கூட அதிகபட்சம் சில வாரங்களுக்கு மட்டுமே துல்லியமாக கணிக்க முடியும். மேலும் அணுப்போர் அல்லது வேட்டுக்கிரகவாசிகள் வருகை பற்றி எந்த ஆதாரங்களும் இல்லை. இந்த அடிப்படையில் தான் குறித்த நபரின் வீடியோ 20 மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை பெற்றிருக்கின்றது. சிலர் இதை நகைச்சுவையாகவும் பார்த்திருக்கின்றார்கள். இந்நிலையில் தீர்க்க தரிசனங்களையும் தவறான தகவல்களையும் எவ்வாறு அடையாளம் காணலாம்? எந்த அதிகாரப்பூர்வ விஞ்ஞான அமைப்பும் இதை உறுதி செய்துள்ளதாம்? முந்தைய கணிப்புகள் சரியாக நடந்துள்ளனவா? தகவலின் மூலமாக உள்ள வலைத்தளங்கள் நம்பகமானதா என்ற பல கேள்விகள் தற்போது எழுந்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கும் தெரிந்திருந்தால் நீங்களும் கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.